அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தின் கடைசி நாளான போகி பண்டிகையை பற்றிய சில ஆன்மீக தகவல் தான் நம்ம இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று மார்கழி மாதத்தின் கடைசி நாள் ஏகாதசி திதியுடன் முடிவடைகின்றது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று நம் வீட்டு தெய்வத்தை வணங்க நல்ல நேரம் வழிபடும் முறையையும் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். போகி பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் கொண்டாடப்படும் பண்டிகை. தமிழர் திருநாளாகும். பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி தயாராவதற்கு உண்டான நாளாகவும் போகி பண்டிகை சொல்லப்படுகின்றது. இந்த நாளை எப்படி நம்ம கொண்டாடணும், இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், வழிபடுவதற்கான நல்ல நேரம் எது பார்த்துடலாமா? தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் துவக்கமாக கொண்டாடப்படுவதே இந்த போகி பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என தை திருநாளை சிறப்பித்து சொல்வதைப் போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு போகி பண்டிகையை பற்றி சொல்வது வழக்கம். அதாவது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகும் நாள். போகி பண்டிகை அன்று தேவையற்ற பொருட்களை வெளியே தூக்கி போட்டுவிட்டு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது என்று பல நடைமுறை பல காலமாக பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் இருந்து வருகின்றது. போகி பண்டிகையை கொண்டாடும் சரியான முறை எது என்பது குப்பைகள், பழைய துணிகள், டயர்கள் இவற்றை எல்லாம் நம்ம தீயிலிட்டு எரிப்பது கிடையாது. நம்முடைய மனசில் இருக்கிற பொறாமை, கோபம் போன்ற தீய எண்ணங்களைத்தான் எரிக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. போகி பண்டிகையில் தேவையற்ற விஷயங்களை மனதில் இருந்து அகற்றிவிட்டு அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதே போகி பண்டிகையின் நோக்கம். இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பிறகு வீட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அழைத்து பிறக்கப் போகும் தை மாதம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று, இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி அன்றுதான் வருகின்றது. அன்றைய தினம் வழிபடுவதற்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும். இந்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு கலசம் வைத்து அதற்கு தண்ணீர் சிறிதளவு, மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், சிறிதளவு பன்னீர் சேர்த்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம் இவற்றை எல்லாம் சேர்த்து விட்டு பிறகு 2 ஏலக்காய், ஒரு கொட்டைப்பாக்கு அல்லது 2 கொட்டைப்பாக்கு சேர்த்து, கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுடையது, அதனால் அதை சேர்க்கணும். ஸோ இதையெல்லாம் சேர்த்து விட்டு அந்த கலசத்தின் மேல் சிறிதளவு வேப்பிலையை வைத்து அதன் மீது பூ வைத்து அதற்கு சந்தன குங்குமம், திருநீர் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மனதார அழைத்து அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க. போகி பண்டிகை அன்று உங்கள் குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வடித்த சாதத்தை வைத்து அதன் மத்தியில் சிறிதளவு குழி மாதிரி செஞ்சுட்டு அதற்குள் தயிர் ஊற்றிவிட்டு ஒரு வாழைப்பழத்தை 3ஆக நறுக்கி போட்டு அந்த 3 வாழைப்பழ துண்டுகளுடன் 3 அச்சு வெல்ல துண்டையும் அந்த நீங்கள் சாதத்தில் வச்சுருக்கீங்களா நடுவில் குழி மாதிரி பண்ணி தயிர் விட்டு அதில் வச்சிடணும். அந்த இடத்துல ஒரு இளநீரை வெட்டி வைத்து துள்ளு மாவு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் இருக்கும் தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலகி மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் நிறைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். இந்த அன்னைக்கு காப்பு கட்டிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க காப்பு கட்டணும். காப்பு கட்டுறது அப்படிங்கிறது வாசலில் நிலைவாசல் படியில் காப்பு கட்டுவாங்க. அந்த காப்பை பூஜை முடிந்து 3 நாள் கழித்து தான் அதை எடுத்து காஞ்ச பிறகு தான் எடுத்து போடணும். அதுக்கு முன்னாடி அதை எடுத்துடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழிபாட்டை எல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு அந்த தயிருடன் சேர்த்த சாதத்தை பிசைஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றணும். அந்த துள்ளு மாவையும் சாப்பிட்டுட்டு கலசத்தில் நிரம்பிய தண்ணீரை அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையில் வீடு முழுவதும் தெளித்து விட்டுறலாம். மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்திலோ அல்லது செடிகளுக்கோ அடியிலோ ஊற்றி விடலாம். இது மாதிரி இந்த குலதெய்வ பூஜையை நம்ம தை மாதம் பிறப்பதற்கு முன்பு ஒரு நாளுக்கு முன்பு நம்ம இந்த பண்டிகை போகி பண்டிகை அன்னைக்கு இரவு நேரத்தில் சில பேருக்கு செய்கிற பழக்கம் இருக்குது. இரவு நேரத்தில் தான் எல்லோருமே இந்த பூஜையை செய்வாங்க. போகி பண்டிகை அப்படிங்கிறது காலை நேரத்தில் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் இந்த குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறது மாலை நேரத்தில் செய்வாங்க. காப்பு கட்டி அந்த காப்பு கட்டுறதுக்கு தேவையான அந்த வேப்பிலை அந்த ஐட்டம் எல்லாமே மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மார்க்கெட் இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையுமே அதை விற்பாங்க. அது பார்த்து வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாசலில் கட்டிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்
அந்த பிரச்சனை உங்களிடம் வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிற பழக்கம். போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டுறதுக்கு உண்டான சிறந்த நேரம் என்ன அப்படின்னு ஒரு 3 நேரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த நேரம் சிறந்த நேரமோ அந்த நேரத்தில் வந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு நிலைவாசலுக்கு காப்பு கட்டணும் அல்லது பூஜை செய்யவும் உகந்த நேரமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 மணி முதல் 10-15 மணி வரை இந்த காப்பு கட்டுதலுக்கு உண்டான சிறந்த நேரம். அதுக்கப்புறம் மதியம் 1லிருந்து 2 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை இந்த 3 நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் காப்பு கட்டுதலுக்கு உண்டான நல்ல அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.